எஸ், டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழ் இயல் 2 பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் ஃபஸ்ட்டு டாபிக். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பிய நூல்கள், ஓகேங்களா. முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க. ஸோ காப்பிய நூலில் அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, இதில் கதை மாந்தர்கள்லாம் நிறைய பேர் இடம்பெற்றிருப்பார்கள். அதே மாதிரி அறநெறி பாடல்களும் இதில் இருக்கும். அறநெறி அப்படின்னா நீதி பற்றி இந்த பாடல்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது இயற்கையை அடிப்படையாக கொண்ட பாடல் வரிகள். ஸோ அதான் திங்களை போற்றுறதும் திங்களை போற்றுறதும். ஸோ முதல் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீர்கள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ முதல் சீரும் 3ஆம் சீரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஸோ இந்த 2 சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர் மோனை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரியோடைய விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திங்கள்னா நிலவு, அலர்னா மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். இப்பாடலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள், சேர மரபை சேர்ந்தவர். இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பார். இந்த நூலை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதற் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலம் இரட்டை காப்பியங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் சூடுவது வந்து பார்த்தீங்கன்னா தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்கொடை அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகை சொல். நிறம், சுவை, வடிவம், அளவு. ஸோ இதை நீங்கள் இந்த வெண்கொடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 அந்த சொல்லை பிரித்து பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எப்படி சார் பண்பு தொகை சொற்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, குடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறம், இல்லை அப்படின்னா வடிவம். இதில் வந்து அடிப்படையாக நம்ம குடை அம்பர்லா வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு, இது 2 சுழியின் தான் வரும். இதனுடைய புணர்ச்சி விதிகள்லாம் நெக்ஸ்ட்டு 9th நான் ப்ரீஃபாக நம்ம பார்ப்போம். கொங்கு கூட்டல் அலர் அப்படின்னா கொங்கலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு புணர்ச்சி விதியை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. என்ன சார் அப்படின்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி. நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. வருமொழியோட முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. இது 2ம் இணைந்தது அப்படின்னா உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். ஸோ நமக்கு இது தெரிஞ்சது தான். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18உடன் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களாக தோன்றும். ஸோ இந்த ஒரு புணர்ச்சி விதியை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ஈஸியானது. இதுவே நம்ம ஸ்கூல் புக்கில் 6th நிறைய இடத்துல இருக்குது. உடம்போடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடம்போடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ இந்த புணர்ச்சி விதி வந்து பார்த்திங்கன்னா நன்னூல்லையும் இருக்கும், தொல்காப்பியத்துலேயும் இருக்கும். இந்த விதியை அடிப்படையாக கொண்டு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்தாக தோன்றும். நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தும் இருந்தது அப்படின்னா அது உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். ஸோ இன் ப்ளஸ் ஆ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புணர்ச்சி விதி தெரியும் போது, ஏன்னா ஒரே டைமில் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் போது ஈஸியாக இருக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கங்க. அதுவும் 6th புக்லேயே மேலே நம்ம இயல் 1 பார்த்துருப்போன்னு நினைக்கிறோம். தமிழ் கூட்டல் எங்கள்
ஸோ இதில் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இணைந்ததுன்னு என்ன ஆயிரும் உங்களுக்கு? அது இல் கூட்டல் ஏ அப்படிங்கிறது லே, அது தமிழெங்கள் அப்படின்னு மாறிடும். அதை நோட் பண்ணிக்கங்க. இல் கூட்டல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா லே, தமிழெங்கள். ஸோ அழகாக இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த புணர்ச்சி விதி மெய்யெழுத்தும் நிலைமொழியோடைய இறுதி எழுத்தும் மெய்யெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்து ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஸோ மெய்யும் உயிரும் சேர்ந்தது அப்படின்னா உயிர்மெய் எழுத்தாக தோன்றிடும். இது ரொம்ப ஈஸியான புணர்ச்சி விதி. இது ஈஸியாக வந்து கொஸ்டினை நீங்கள் கேட்டிருந்தா கூட ஆன்சர் பண்ணிடலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது கொடுத்தா கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். வேறு ஏதாவது சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு தோன்றும். எஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நோட் பண்ணிடுங்க. உடம்போடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நெக்ஸ்ட் காணி நீளம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடியிருப்பார். இதுவும் இயற்கையை அடிப்படையாக கொண்ட பாடல். இதில் காணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நில அளவை குறிக்கும் சொல். ஓகேங்களா? சித்தம்னா உள்ளம், மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். ஸோ இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பாரதிங்கிற டைட்டில்ஸ் யார் கொடுத்துருந்தாங்க சார் அப்படின்னா எட்டயபுர மன்னர். பாரதிங்கிற பட்டம் வந்து எட்டயபுர மன்னர் கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் எழுதிய பாடல்கள் நூல்கள், ஓகேங்களா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. குயில் என்ற இதழின் ஆசிரியர் எதுன்னு கேட்பாங்க. குயில் அப்படிங்கிற ஒரு இதழ் இருக்குது. இது வந்து பாரதிதாசன். ஸோ எக்ஸாம் ஹாலில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குயில் அப்படின்னா பாரதிதாசன், குயில் பாட்டு ஏன்னா அது இதழ்கள். ஓகேங்களா? நோட் பண்ணிக்க. குயில் அப்படிங்கிறது வேறு, குயில் பாட்டு அப்படிங்கிறது வேறு. குயில் அப்படின்னா இதழ், பாரதிதாசன் எழுதியிருப்பார். குயில் பாட்டு அப்படின்னா பாரதியார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள். ஸோ நன்மாடங்கள் அப்படிங்கிறது ஒரு வடிவத்தை குறிக்குது. ஸோ அதனால் இது வந்து பண்புத்தொகை சொல். பண்புத்தொகை சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். அதே மாதிரி பண்புத்தொகை சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிரிக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அந்த வடிவத்தையோ நிறத்தையோ வந்து பார்த்திங்கன்னா பகுபது உறுப்பிலக்கணமாக மாற்ற முடியாது. ஓகேங்களா? அது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம டீச் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், நிலத்தின் இடையே. இந்த சொல் பாருங்கள் எப்படி பிரிக்கலாம் சார் அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே. இதில் நீங்களே இது பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இணைந்தது அப்படின்னா உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். இன்னும் ஈயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீ அப்படின்னு மாறிடும். நிலத்தின் இடையே. ஸோ இது ஈஸியான புணர்ச்சி விதி. உடம்போடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். முத்து கூட்டல் சுடர், முத்துச்சுடர்.
நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. இந்த இடத்துல வருமொழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிர் எழுத்து இருக்குது. பட் ஆனால் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்து இல்லை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதி இருக்குது. முத்துச்சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி, தூய நேரத்தில் அப்படின்னா மாடங்கள், சித்த மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். நெக்ஸ்ட்டு சிறகின் ஓசை. ஸோ இதில் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு அரைப்புள்ளி எந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை, பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா. ஸோ எந்த இடத்துல அரைக்கால் புள்ளி கொடுத்துருக்குறாங்க, எந்த இடத்துல ஆச்சரிய குறி கொடுத்துருக்குறாங்க, எந்த சொற்கள் தொடரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளி, இரட்டை மேற்கோள்கள், இதெல்லாம் படிக்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து மைக்ரேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் ஆகுது, அதாவது வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்வாழ் பறவைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் ஆகுது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எதனால் சார் அப்படின்னா, பறவைகள் எதனால் மைக்ரேஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கம், இதனால் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டேயோடைய வெதர் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கோட வெதர் சேஞ்ச் ஆகிருக்கும், நாளைக்குமே வெதர் வந்து நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ வெதர் சேஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் என்னாவது அப்படின்னா இடம்பெயர்கின்றன. இதன் அடிப்படையாக சார் இடம்பெயர்கின்றன அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம்லாம் அது கிளியராக தெரியும். ஸோ நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலத்தை அடிப்படையாக கொண்டு தான் அது வந்து இடம்பெயர்கின்றன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மழை வருது அப்படின்னா, இப்போ ஒரு நைட்டு ஒரு 1 மழை வருதுன்னா கூட அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா. நிலவில் வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் வானத்தில் விண்மீன் இருக்குதா, நிலவு இருக்குதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடிப்படையாக கொண்டு அது என்ன ஆயிடுது அப்படின்னா இடம்பெயர்ந்துருது. ஸோ விச் மீன்ஸ் அது கிளியராக உங்களுக்கு என்விரான்மெண்டல் தெரிஞ்சிருக்குது பறவைங்களுக்கு. ஸோ நார்த் டு சவுத்து, வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகேங்களா. வடக்கிலிருந்து தெற்கும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அதனுடைய பேர்த் பிளேஸ்க்கே வந்து ரிட்டன் வந்துடும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேல கூட மூவ் ஆகும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எதுன்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை கூளைக்கடா, அதாவது கடற்கொள்ளை பறவை அப்படின்ட்டு இருப்பாங்க. சிதறடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை, கப்பல் பறவை. ஸோ தமிழ்நாட்டில் வந்த ஒரு புலவர், அவர் வந்து சத்திமுத்த புலவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1500 முன்னாடி வாழ்ந்தவர். இந்த பாடல் வரிகள் தெரிஞ்சு வச்சுங்க. தென்திசை குமரியாடி வடதிசை ஏகுவீராயின், வலசை போதல் பற்றி செய்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஐரோப்பாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல் நாரைகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது மைக்ரேஷன். தமிழ்நாட்டில் எது சார் அதிகமாக அழிந்து வருது அப்படின்னா சிட்டுக்குருவிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டைம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது தெரிஞ்சு வச்சிங்க. துருவ பகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டுக்குருவிகள் வாழ முடியாது. ஓகேங்களா. இதனால் சார் வந்து போலார் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. வெதர் வந்து மைனஸில் இருக்கும். ஓகேங்களா. டெம்பரேச்சர்லாம் மைனஸில் இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு சிட்டுக்குருவிகளால் வாழ முடியாது. ஸோ சிட்டுக்குருவியோடைய வாழ்நாள் காலம் வந்து 10 to 13 இயர்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. எதனால் சார் சிட்டுக்குருவி வந்து அழிவுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நவீன கட்டடங்கள், வேலிகள்,
அதுக்கு புதர் செடிகளும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி சார் வர வைக்கிறது அப்படின்னா, மரங்கள் வளர்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி செடி கொடி, கொடினா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அவரை புடலை அப்படின்னா ஒரு கொடி வகையை சார்ந்தது. அதே மாதிரி செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். பறவை மனிதர், இந்தியாவின் பறவை மனிதர் அப்படிங்கிறவர் டாக்டர் சலீம் அலி. இவர் எழுதிய அந்த வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ, சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. ஸோ அவர் எழுதின நூல்லையே பாருங்கள், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு எழுதியிருப்பார். ஸோ ஆர்டிகலா அப்படிங்கிறது 22,000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்யும். ஸோ இந்த பேர்ட்ஸை பற்றி படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னித்தாலஜி அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. பிரித்து எழுதுக பாருங்கள். தட்பவெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம். ஸோ இந்த இடத்துல மெய் எழுத்து, ஆனால் அந்த வெப்பம் அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. ஸோ இதனுடைய புணர்ச்சி விதிகளை அப்கமிங் கிளாஸஸில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். வேதி உரங்கள் அப்படின்னா வேதி கூட்டல் உரங்கள். தரை இறங்கும் அப்படின்னா தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வழித்தடம் அப்படின்னா வழி கூட்டல் தடம், வழித்தடம். இந்த இடத்துல வள்ளின்னு மெய்யெழுத்து இடம்பெறும். இதுவும் அதில் நெக்ஸ்ட்டு அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். புணர்ச்சி விதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. இந்த ஆன்சர்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிகாலா, அது 22,000 கிலோமீட்டர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் இடம்பெறுவதற்கு வந்து வலசை போதல், மைக்ரேஷன். பறவைகள் வலசை போதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் எதனால் சார் வலசை போகுது அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை. செயற்கை அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம். செயற்கை நுண்ணறிவு தற்பொழுது மிக வேகமாக தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வருகிறது அப்படி நீங்கள் சொற்றொடராக எழுதலாம். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலமலம் காப்போம். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ல அப்படின்னா கரெக்டான வார்த்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. அதேமாதிரி சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை என்ன ஆயிடுச்சு, இப்போ குறைந்து உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைப்பாட பகுதி. இந்த பாடல் வந்து இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதுனாங்க அப்படின்னு சார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகேங்களா? அவர் வந்து 1954 இந்த நூலுக்கு வந்து நோபல் பரிசு கிடச்சிருக்குது. இது வந்து ஒரு ஆங்கில புதினம், அது வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையோடைய நாயகன் வந்து பார்த்திங்கன்னா சாண்டியாகோ. ஓகேங்களா? இவருக்கு வந்து வயது முதிர்ந்த மீனவர். இவருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து மீனே கிடைக்காது. பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விடாமுயற்சினால் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா மீன் அவர் வந்து பிடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது சார் அப்படின்னா விடாமுயற்சியை விஸ்வரூப வெற்றி. நெக்ஸ்ட் இலக்கணம் பாருங்கள். முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் இணைந்தது தான் முதல் எழுத்து. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 இணைந்தது முதல் எழுத்து 30ன்னு சொல்லுவோம். பாருங்கள் எப்படி சார் உங்களுக்கு உயிர்மெய் எழுத்து தோன்றுறது அப்படின்னா மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்தாக தோன்றும். ஓகேங்களா? ஸோ அது வந்து முதல் எழுத்துக்கள் வராது. ஃபஸ்ட்டு 12 உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் இணைந்தது தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க.
சார்பு எழுத்து அப்படின்னா வந்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் இகரம், குற்றியல் லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். நம்ம ஸ்கூல் புக்கில் உயிர்மை, ஆயுதம் இதை பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம். அடுத்த அப்கமிங் செஷனில் ரிமைனிங் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். உயிர்மை எழுத்துக்கள்லாம் என்ன சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா அப்படின்னா மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் இணைந்தது உயிர்மை எழுத்து. இந்த எழுத்தை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். இதனுடைய வரி வடிவம் எதை அடிப்படையாக இருக்குது பாருங்கள் பார்ப்போம். இதனுடைய வரி வடிவம், இப்போ வரி வடிவம் அப்படின்னா நான் இப்போ எழுதியிருக்கிற இந்த உயிர்மை எழுத்து எது அடிப்படையாக இருக்குது? வரி வடிவத்தில் மெய் எழுத்து அடிப்படையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் அதே மாதிரி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எது அடிப்படையாக இருக்குது? ஒளி வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா எது அடிப்படையாக இருக்குது? இக்கு உயிரும் மெய்யும், க அப்படிங்கிறது இக்கு கூட்டலா ரெண்டுமே உயிரும் இருக்குது, அதில் மெய்யும் இருக்குது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒலிக்கும் கால அளவு எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ, கா அப்படிங்கிறது தான். அந்த ஆ அப்படிங்கிற மாதிரி வருது. கால அளவு வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்த மாதிரி வரும். வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்து மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கூட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஒலிக்கும் கால அளவு அப்படிங்கிறது உயிரெழுத்த அடிப்படையாக இருக்கும். வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்து அடிப்படையாக இருக்கும். ஆனால் ஒளி வடிவம் அப்படிங்கிறது நான் பேசுகிறதுங்கிறது உயிர் மெய்யும் ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதனை வந்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆயுதம் பாருங்கள். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஓகேங்களா? அதே மாதிரி இது முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படிங்கிற பேர் இதுக்கு இருக்குது. ஸோ ஆயுத எழுத்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. தனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறியில் எழுத்தையும், ஓகேங்களா, குறியில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா குறியில்னா இந்த இடத்துல உயிர் குறியில், ஓகேங்களா, குறியில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வல்லின உயிர்மை எழுத்தும் இருக்கும். ஓகேங்களா? வல்லின உயிர்மை எழுத்து சார் அப்படின்னா எந்த ரோவில் வரும் அப்படின்னா கசட தபர. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறும். அதான் வல்லின உயிர்மை எழுத்து. ஸோ தனக்கு முன்னாடி குறியில் எழுத்தும் தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்தும் இடம்பெறும். நோட் பண்ணிக்கோங்க. அதான் முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள். ஓகேங்களா? முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் அப்படின்னா அந்த சொல்லில் வந்து ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, இம் அப்படிங்கிறது மெய் எழுத்து. ஸோ உயிரும் மெய்யும் மட்டும்தான் அந்த சொற்களில் இருக்கணும், வேறு எது இருக்கக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் ஆண். ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, இன் அப்படிங்கிறது மெய் எழுத்து. அடுத்து முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள். இதில் உயிர் எழுத்து இருக்கக்கூடாது, மெய் எழுத்து இருக்கக்கூடாது. காடு, தரணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே சொல்லி பார்க்கலாம். கரடி, ஸோ இந்த பாடல்கள் படிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த பேசேஜை ரீட் பண்ணி இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இயற்கையை வர்ணிக்கும் சொற்கள் அப்படின்னா நிலம், நீர், காற்று, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள், உங்களுக்கு அருவிகள், விலங்குகள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. 5th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் வந்துட்டு இணைப்பு சொற்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? 5th ஸ்டாண்டர்டில் இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லி இலக்கண பகுதி நீங்கள் படிச்சிருப்பீங்க.
ஓகேங்களா. ஸோ அந்த இணைப்பு சொற்கள் இங்கே தொடரில் தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் ஈஸியாக 2 தொடராக பிரிச்சிடலாம். பாருங்கள், பல நாட்களாக மழை பெய்ததால் பயிர்கள் வாடின. ஸோ இந்த இடத்துல இந்த தொடரில் எந்த இடத்துல இணைப்பு சொல் எந்த இடத்துல இருக்குது சார் அப்படின்னா பெய்ததால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இணைப்பு சொற்களாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. அதான் பெய்யாததால் அப்படிங்கிறது வந்து பெய்யாததால் அப்படின்னா அந்த இடத்துல இணைப்பு சொல் இருக்குது. பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. ஸோ 2வது தொடரில் பாருங்கள், இணைப்பு சொல் எது சார் அப்படின்னா செய்ததால். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். ஸோ செய்ததால் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு சொற்கள் இருக்குது. ஸோ கபிலன் வேலை செய்தார், களைப்பாக இருக்கிறான். 3வது தொடர் பாருங்கள், இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். பாடியதால் அப்படிங்கிறது வந்து இணைப்பு சொற்கள் இருக்குது. இந்த ஆதலால், அதனால், எனவே, மேலும், ஆகையால் இந்த மாதிரி சொற்களில் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இணைப்பு சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இணைப்பு சொற்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் 2 தொடராக மாற்ற முடியும். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். ஸோ பெய்யாததால், செய்ததால், பாடியதால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இணைப்பு சொற்கள் இணைந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ இணைப்பு சொற்கள் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக 2 தொடர், வேறு தொடர் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான சொல். இது வந்து அட்ஜெக்டிவ் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை அப்படிங்கிற பெயர். ஸோ 2 சொல்லி மீன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு மயங்கொலி பிழைகளாக கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். கடலுக்கு வந்து பறவை அப்படிங்கிற பேர் இருக்குது. அதே மாதிரி இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் உரையாற்றுகிறான். ஸோ இது வந்து பேசுகிறார், ஸ்பீச் கொடுக்குறாரு. முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். ஒர்க்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறார் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வரும். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். ஸோ கூப்பிடுறது, கால் பண்ணுறது தான் அழைத்தாள். ஸோ அடுத்து புல் என்பதன் வேறு பெயர் வந்து பார்த்திங்கன்னா பறவை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயத்தோட வேறு பெயர் காப்பகம். இந்த வரிசை மாறியுள்ள சொற்களை வந்து சரியான வரிசையில் அமைத்துள்ளது. எதுவும் நோட் பண்ணிங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஸோ ஃபஸ்ட்டு தொடர் பாருங்கள், சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் ஒரு பேசேஜ் கொடுத்து இதில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா கூட கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் நடிச்சிடாதீங்க. ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த சார்ட்டை பாருங்கள். ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார வேர்டுலாம் வரவே வராது. அந்த கட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிற வேர்டு தான் அதில் வந்துட்டு மேட்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம் உங்களுக்கு. ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட
சொற்கள் கண்டறிகன்னு கேட்டுட்டு இரட்டை காப்பிகள் ஒன்று அப்படின்னா நிறைய பேர் இன்கேஸ் கீழே ஆப்ஷனில் சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு கொடுத்தா ஒரு சில பார்த்ததுமே சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத எடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பாக்ஸில் வந்து சிலப்பதிகாரம் வேர்டு எங்கேயுமே வராது. நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிற வேர்டு தான் வரும். சார் சில இரட்டை காப்பிகள் ஒன்று சிலப்பதிகாரம் சொன்னார்னு நடிச்சிடக்கூடாது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மணிமேகலை தான் இருக்குது. அதனால் ஆன்சர் இங்கே மணிமேகலைன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த முதல் எழுத்துக்கு எண்ணிக்கை 30ங்கிறது இந்த பாக்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். இங்கே இருக்குது பாருங்கள் 30. அடுத்தது பாருங்கள் திங்கள் என்பதன் பொருள் நிலவு. ஸோ அது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். அடுத்து சத்திமுத்த புலவர் செங்கல் நாராய். செங்கல் நாராய் அப்படிங்கிறதுமே இதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் காணி நில வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. முப்புள்ளி 36 புள்ளின்னு சொல்லலாம். பட் ஆனால் நமக்கு இந்த பாக்ஸில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம எழுதணும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனிநிலை அப்படிங்கிறது தான் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம தனிநிலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆன்சர் எழுதுகிறோம். அடுத்து கலைச்சொல் அறிவோம். மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல், கான்டினென்ட் அப்படின்னா நம்ம இப்படி ஐரோப்பா கண்டம், ஆசிய கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், வெதர் அப்படிங்கிறது வானிலை. ஸோ இன்றைக்கி பர்டிகுலர் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெதர்னு தான் சொல்லுவோம். டேஸை வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணுறதெல்லாம் வெதர். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் டே வந்து பார்த்திங்கன்னா நேற்று எஸ்டர்டே வெதர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, கிளைமேட்டுன்னு சொல்லக்கூடாது. எஸ்டர்டேயோடைய வெதர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கியோடைய வெதர் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு பாருங்கள் 1 or 2 டேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஹாட் கண்டிஷனாக ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் டேயில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணுறது எல்லாமே வெதர் அப்படின்னு சொல்லுவோம். வானிலை, இன்றைய வானிலை நிலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தட்பவெப்பநிலை அப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அது கிளைமேட், அது 10 to 15 years 13 years டிஃபைன் பண்ணி சொல்கிறது. இன்னைக்கு வெதர் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணுவோம், தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதே மாதிரி புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. இன்றைக்கி என்ன சார் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்து இருந்தது அப்படின்னா உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். ஸோ அந்த புணர்ச்சி விதி பேர் தான் உடம்போடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிம்பாங்க. பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார், தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் செஷனில் ஸோ ரிமைனிங் டாபிக்ஸு ரிமைனிங் லாஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.